ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷனில் மெயினாக எதை பற்றி கேட்குறாங்கன்னா, இந்த லாஸ்ட் 7 டேஸில் நம்ம எப்படி இருக்கிறது, எப்படி என்ன பண்ணலாம், இல்லை நீட்டில் வந்து நீங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் அதாவது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, நீங்கள் எப்படி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணீங்க, இல்லை எப்படி இந்த லாஸ்ட் இப்போ 7 டேஸ் எப்படி பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறையா நான் பார்த்தேன். எனக்கு மொத்தம் இதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, மொத்தம் இப்போ நிறையா பேர் வந்து கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கிறது மட்டும் நல்லா எனக்கு தெரியுது. இட் இஸ் நார்மல் டு ஹேவ் ஸ்ட்ரெஸ். ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் பீப்புளே கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் தான். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்மளோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக டிசைட் பண்ணுது. ஸோ நம்ம ரிசல்ட்டை எப்போவுமே நம்ம யோசிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். இதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ இந்த 7 டேஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் வச்சுக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ டெஸ்ட் எழுதுறீங்களா, நாளைக்கு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா எப்பவும் போல் சிம்பிளாகவே வச்சுக்கோங்க. நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு எப்பவும் போலே அனலைஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை வந்து ரீகால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் வந்து இந்த ஒரு வாரம் தான் படித்து நீட்டை கிளியர் பண்ண போகிறது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீட்டுங்கிறது எப்படின்னா 1 இயரோடைய ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் ஃபைனலாக அந்த நீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறீங்க. இந்த 1 வீக் வந்து ஒரு பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த 1 வீக்கை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலைன்னா மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் நீட்டில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த 7 டேஸை வந்து அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த 7 டேஸில் நீங்கள் எப்பவும் போல் கரெக்டாக ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அப்புறம் கடைசியாக நீட்டுக்கு ஒரு நாள் முன்னாடிக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீ நீட்டுங்கிற ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதிடுங்க. அந்த டெஸ்ட்டுக்கு நீட்டுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அதே எஃபர்ட்டை வந்து நீங்கள் அந்த ப்ரீ நீட்டுக்கு போட்டுட்டிங்கன்னா நீட்டுக்கு வந்து அந்த எஃபர்ட்டு ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் அந்த எஃபர்ட் போட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் நீட்டுக்கு எடுக்கிற ப்ரெஷர் வந்து அந்த ப்ரீ நீட்டுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இது வந்து ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். ஏன்னா டைம் கிடைக்காதனால தான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். இந்த ப்ரீ நீட்டுங்கிற கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடி எப்படி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸ்லாம் என்ன பண்ணுறது, அட் அ டைமில் எல்லாத்தையுமே எப்படி நம்ம படித்து முடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் நிறையா போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க, மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணியிருப்பீங்க. கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். அதே மாதிரி பயாலஜியில் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தியரட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ நம்ம தியரட்டிக்கலாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கூட ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் படித்து மைண்டில் வந்துடும். நீங்கள் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படியாவது ஆன்சரை கொண்டு வந்துடலாம். பட் பயாலஜியில் வந்து நீங்கள் சில இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா, ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அந்த கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணுவீங்க. பயாலஜியில் மார்க்ஸ் கம்மியாச்சுனாலே கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ பயாலஜி வந்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நீட்டுக்கு முன்னாடி பயாலஜியை ஃபுல் என்சிஆர்டி கம்ப்ளீட்டாக வேகமாக படிக்கணும். நான் எப்போவும் சொல்கிற மாதிரியே 15 நிமிஷத்துக்கு ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ காலையில் நீங்கள் ஒரு 5 o'clock இருந்துச்சிங்கன்னா நீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது 2 o'clockனா நீங்கள் அங்கே உங்களுக்கு வந்து 11:30க்கே வந்து உங்களை வந்து வர சொல்லியிருப்பாங்க. அப்போனா 11 o'clock இல்லைனா 10:30க்குள்ளே ஃபுல் என்சிஆர்டியுமே ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா பயாலஜி கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க. அது வந்து இந்த ரிவிஷன் வந்து நான் ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பயாலஜி வந்து ஸ்ட்ரென்த் ஆகிருப்பீங்க. பயாலஜி வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் தான் இருக்கும். பட் நான் இந்த ஃபுல் ரிவிஷன் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட். ஏன்னா அது படிச்சிங்கன்னா 360க்கு உங்களுக்கு கண்டிப்பாக பாசிபிள் ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை ரிவிஷன் இல்லைனா கண்டிப்பாக 300+ கண்டிப்பாக எடுத்துருவீங்க. பட் நான் அதை படிக்க சொல்கிறது எதுக்குன்னா 360 உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எடுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஃபிசிக்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபார்முலாஸை எப்பவும் சொல்கிற மாதிரியே நீங்கள் ஸ்டார்டிங் என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஃபார்முலா ஷீட்டை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலாஸ் டெய்லியும் படிச்சிங்கன்னா நீட்டுக்கு முன்னாடி 5 minutes தான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் வந்து 5 minutesல நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து தனியாக ஒரு நோட் போட்டு நீங்கள், அதாவது சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்னடா இப்படிலாம் இருக்க கொஸ்டின் சொல்லி அந்த மாதிரி மார்க் டெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, அதை ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ஒரு நோட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது ரொம்ப ரேர் தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம நினைக்கிறத விட செம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ 45 கொஸ்டின்ஸ் நீங்கள் நீட்டில் அட்டன் பண்ணுறீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் நான் கேரண்டி கொடுப்பேன் ஈஸியாக தான் இருக்கும். அனதர் 25 கொஸ்டின்ஸில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் 20 to 15 கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமான இதில் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போட்டுடலாம்.
மிச்ச 5 கொஸ்டின்ஸ் ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் போடலன்னா கூட பிரச்சனை கிடையாது, நெகட்டிவ் மட்டும் வாங்கிடாதீங்க. அந்த நடுவில் உள்ள 20 கொஸ்டின்ஸ் தான் உங்களுடைய மார்க்கை வந்து கண்டிப்பாக டிசைட் பண்ணும். அந்த கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சில டைமில் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன் வச்சுருவாங்க, இல்லைனா ஒரு ட்விஸ்ட்டை போட்டு விட்ருவாங்க. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அந்த ட்விஸ்ட்டை மட்டும் யோசிச்சு போட்டிங்கன்னா அந்த கொஸ்டினும் ஈஸியாக முடிஞ்சிடும் நீட்டில். ஃபிசிக்ஸ் ஓவர். இப்போ கெமிஸ்ட்ரி அதே தான். நீங்கள் ஃபார்முலாஸை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு தியரிட்டிக்கல் பார்ட்டை வந்து நீங்கள் அந்த ப்ரீ நீட்டுன்னு சொல்லி ஒன்று எழுதுறீங்கல்ல, அந்த ப்ரீ நீட்டில் நல்லாவே கான்ஃபிடென்ட் ஆயிருங்க. ப்ரீ நீட்டில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீட்டில் வந்து அந்த ஸ்கோர் குறையாமல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆன்சராக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உடனே வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.